இது வரைக்கும் புறப்பரப்பு வேதியியல் 10வது யூனிட்டில் பரப்பு கவர்தல், வினைவேக மாற்றம், அதனுடைய கொள்கைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதோட லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூழ்மங்கள் என்றால் என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு கூழ்மங்களை தயாரித்தல். இப்போ முதல்ல கூழ்மங்களை தயாரித்தல் அப்படின்னா, கூழ்மங்கள் அப்படிங்கிறதுல பிரிகை நிலைமை, பிரிகை ஊடகம் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரிகை நிலைமை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கரைஞ்சிருக்கக்கூடிய கரைபொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது திண்மம் கரைஞ்சிருக்கலாம், நீர்மம் கரைஞ்சிருக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிகை ஊடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிலைமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா திரவமாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரைப்பான நீர் எடுத்துக்கிறோம், அதில் உப்பு எடுத்துக்கக்கூடியது. ஒரு இது உண்மை கரைசலுக்கு உதாரணம் தான். இது கூழ்ம கரைசல் கிடையாது. அதாவது நீரில் உப்பு சேர்த்து கரைக்கும் போது அதில் கரையக்கூடிய கரைப்பான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு, கரைக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைப்பான்னு சொல்லக்கூடியது நீர். ரெண்டு உண்மை கரைசலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கரைச்சிட்டோம்னா ஒரே நிலைமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து தனித்தனியாக பிரித்தறிய முடியாது. அதை வந்து உண்மை கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இதோட பார்ட்டிகல் சைஸ், அதோட துகளோட அளவை பொறுத்து உண்மை கரைசல். இதில் 1லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கும். 10லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மங்கள்னு சொல்லுவோம். உண்மை கரைசல் அப்படிங்கிறது 1லேருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும். இது 2000 ஆம்ஸ்ட்ராங்கை விட அதிகமாக இருந்ததுன்னா அது தொங்கல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகை நிலைமை, பிரிகை ஊடகம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக. பிரிகை நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது கரையக்கூடிய கரைபொருள். இப்போ கூழ்மங்களை தயாரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 வகையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கூழ்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதோட விசைகள் பொறுத்து, செயல்படக்கூடிய விசைகளை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீர் கூழ்மம் சொல்லக்கூடிய தண்ணியில் கரையக்கூடிய கூழ்மத்தை நீர் வகை கூழ்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பென்சினில் கரையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் வகை கூழ்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட விசைகளை பொறுத்து 2 வகையாக பிரிச்சிடக்கூடியதையும் முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்பீங்க. நீர் விரும்பும் கூழ்மம், அதுக்கான உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், ஜெலட்டின், ஆல்புமின், பசை, புரதம், இது எல்லாமே இதுக்கான உதாரணம். அதே நீர் வெறுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், காப்பர், பிளாட்டினம், சில்வர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதோட கூழ்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீரை வெறுக்கக்கூடிய கூழ்மங்களுக்கு உதாரணம். பொதுவாக கூழ்மங்களை தயாரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தி பெறக்கூடியதாக இருக்குது. இப்போ எதை வெப்பப்படுத்தி பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக இந்த ஸ்டார்ச் எடுத்துக்குவோம். ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவாகட்டும், அரிசி ஆகட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவை எடுத்து அதோட நீர் சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சோம்னா போதும், அது நமக்கு ஸ்டார்ச் கிடைச்சிடும். இது ஈஸியாக தயாரிக்கக்கூடிய, பொதுவாக தயாரிக்கக்கூடிய ஒரு முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மங்களை தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தி பெறக்கூடிய ஒரு முறையை சொல்லுவோம். இதில் உதாரணமாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய பார்த்தீங்கன்னா பென்சின், ரப்பரோட பென்சின் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான கூழ்மங்கள். இன்னொரு வகையான கூழ்மங்களுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சோப்போட நீரை சேர்க்கிறோம்னா அது தனிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மமாக மாறிடக்கூடியதாக இருக்கும். கூழ்மங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகை நிலைமை, பிரிகை ஊடகம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது அதோட பார்ட்டிகளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தனித்தனி பிரித்தறிய முடியாது. ஒரு கலங்கிய தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறது திடநிலையில் இருக்கக்கூடியது, திடப்பொருட்கள் 2 சேர்ந்து இருக்கக்கூடிய பிரிகை நிலைமை, பிரிகை ஊடகம், இந்த மாதிரி வகை. அதில் நிறைய வகைகள் இருக்கக்கூடிய அந்த டேபிளில் பார்த்துருக்கோம். இதில் இந்த கூழ்மங்களை தயாரித்தலுக்கான ஒரு 3 முறை இருக்குது. அதில் பிரிகை முறை, தொகுப்பு முறை, கரைப்பான் மாற்றம், 3 முறை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரிகை முறை. பிரிகை முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இருக்கக்கூடிய, அதாவது தொங்கல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆம்ஸ்ட்ராங்கோட அதிகமாக இருக்கக்கூடியது. பெரிய அளவு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சைஸ் இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டிகளை கூழ்மத்துகள் அளவுக்கு சின்னதாக உடைக்கக்கூடியது, அதை மாற்றக்கூடியது நிகழ்வு தான் சொல்லக்கூடியது தான் பிரிகை முறைன்னு சொல்லக்கூடியது. 2வது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தொகுப்பு முறை. தொகுப்பு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறிய அணு அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம், அயனி நிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறிய அளவிலானதை கூழ்மத்துகள் அளவிற்கு பெரிய துகள்களாக மாற்றக்கூடியது தான் தொகுப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம்.
மூன்றாவது சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கரைப்பான் மாற்றம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நீரில் கரையுதா கரையிலையா அப்படிங்கிறத பார்ப்போம். கரைப்பான பொதுவாக எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீர். இது கரைப்பான் மாற்றம் சொல்லக்கூடியது நீரில் கரையாத ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஈத்தர் போன்ற கரிம கரைப்பான்களில் கரைச்சிருக்கக்கூடிய, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் கரைச்சிருக்கக்கூடிய பாஸ்பரஸ், சல்ஃபரோ, அது ஆல்கஹாலில் கரையக்கூடியது பாஸ்பரஸ் அல்லது சல்ஃபர். அதை நீரோட சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் இது கலங்காது. இப்போ இதோட சேர்க்கும் போது ஒரு கூழ்ம கரைசலை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இது கரைப்பான் மாற்றத்தின் மூலமாக கூழ்மங்களை தயாரிக்கக்கூடியது. பின்னாடி நம்ம இதை கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னா பிரிகை முறையில் சிறிய துகள்களாக மாற்றக்கூடிய, அதாவது துகள்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய துகள்களை கூழ்ம துகள் அளவிற்கு மாற்றக்கூடிய முறைகளில் இயந்திர பிரிகை முறை. பிரிகை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர பிரிகை முறை. இதில் என்னென்ன தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக இங்கு கிராஃபைட் வந்து தயாரிக்கக்கூடியது. இந்த பிக்சர் பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு உலோக பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா தகடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடியது. இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த பிளேட்டை உலோக தகடை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடியதாக இருக்குது. மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல்கள்னு சொல்லக்கூடிய பெரிய அளவு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இதில் எடுத்துக்கிறோம். எப்படி வந்து மாவு அரைக்கக்கூடியது எடுத்துக்கிறோமோ கடையில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து என்ன பெரிய பொருளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம அந்த கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்ப என்ன ஆகும், அந்த மிஷினில் கொடுக்குறப்ப பவுடராக வரக்கூடியதாக இருக்கும். நம்ம அதோட நீர் சேர்க்கறதுனால என்ன ஆகும், ஒரு கூழ்ம நிலையில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் பரும்பொரு கொண்ட விரவல் கரைசல்னு சொல்லக்கூடிய, அதாவது தொங்கல்கள் பெரிய சைஸாக இருக்கக்கூடியது, அதோட நீரையும் சேர்த்திக்கிறோம். ரெண்டையும் இது நல்லா அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீரும் சேர்ந்து தொங்கல்கள் சைஸ், அதாவது பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது அதோட நீர் சேரும்போது ஒரு கூழ்ம நிலையாக மாறக்கூடியதாக இருக்குது. இந்த முறை மூலம் பார்த்தீங்கன்னா இயந்திர பிரிகை முறை. இயந்திரத்தின் மூலமாக பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய துகள்களை வந்து கூழ்ம துகள் அளவிற்கு மாற்றக்கூடிய முறை தான் அந்த பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவோம், இயந்திரத்தின் மூலமாக. ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா மின்னார் பிரிகை முறை. மின்னார் பிரிகை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், பிளாட்டினம் இந்த மாதிரி இதோட கூழ்ம கரைசல்களை நம்ம தயாரிக்கலாம். அதுக்கான அந்த படம் பாருங்க. இதில் ஒரு பக்கெட்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் சுற்றிங்க ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணியிருக்கூடியதாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பக்கெட் மாதிரி சின்னதாக ஒரு பீக்கர் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ரெண்டு பிளாட்டினம் மின்முனைகள் வந்து பொருத்தப்பட்டுள்ளது. அதில் எதிர்மின் சுமை இருக்கக்கூடியது, இதில் நேர்மின் சுமை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் எடுத்துக்கிறோம். இதில் என்ன வகையான கூழ்மங்கள் நம்ம தயாரிக்கணுமோ அதோட பொருட்கள், அப்போ காப்பர் தயாரிக்கணும் அல்லது பிளாட்டினம் கூழ்மம் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்தை அதில் எடுத்துக்கிறோம். பிளாட்டினம் உலோகத்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ப்ளஸ் பிளாட்டினம் இருக்குது. இந்த மின்முனை வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் per 100 வோல்டேஜ். இப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது அதிகப்படியான மின்னோட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கலரை கொடுத்துருக்கோம் பாருங்க, மின்வில். இதில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. பிளாட்டினம் நீரோட கரையாது, சேராது. இதில் கிடைக்கக்கூடிய அதிகமான மின்வில் வெப்பநிலையின் காரணமாக என்ன ஆகுது, இந்த பிளாட்டினம் உலோகம் உருகி இதில் இருக்கக்கூடிய வாட்டரோட நீரோட சேர்ந்து கூழ்மமாக மாறக்கூடியதாக இருக்கும். இது அதிகமான வெப்பநிலையில் ஆவியாகி இது மாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்துறதுக்கு ஸ்டெபிலைசிங் ரியேஜன்ட் சொல்லுவோம். நிலைப்படுத்தும் காரணியாக வந்து பார்த்தீங்கன்னா கார கரைசல் இதோட சேர்க்கப்படுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது கார கரைசல் இதோட சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது ஆவியாகி வெளியேறாமல் இதை நிலைப்படுத்தக்கூடிய கூழ்ம கரைசல் இதுக்குள்ளேயே இருக்கிறதா நிலைப்படுத்தக்கூடிய காரணி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்படுகிறது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையாக வெப்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்விக்கக்கூடிய அமைப்பை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி, அதாவது பனிக்கட்டி வந்து நிரப்பப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முறை மூலமாக காப்பர், சில்வர், கோல்டு, காப்பர், பிளாட்டினம் போன்ற உலோகங்களின் கூழ்ம கரைசல்கள் வந்து தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கரிம சேர்மங்களான, அதாவது தீப்பற்றி எரியக்கூடிய கரிம சேர்மங்களான பென்டேன், ஈத்தர், பென்சீன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதிசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி ஸ்பெல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான கூழ்மங்களை வந்து தயாரிச்சது. அடுத்தோம்னா மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா மீயொலி பிரிகை முறை. மீயொலி பிரிகை முறை வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒலி அலைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக இருக்கக்கூடியது. இப்போ 2000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய ஒலி அலைகள் சொல்லக்கூடியது. இதோட அதிகமான ஒலி அலை கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அதிர்வுனால வந்து பார்த்தீங்கன்னா கூழ்மமாக மாற்றக்கூடிய ஒரு முறை தான் மீயொலி பிரிகை முறைன்னு சொல்லக்கூடியது. அப்போ பெரிய சைஸாக இருக்கக்கூடியதை மீயொலி மூலமாக அந்த கிடைக்கக்கூடிய அதிர்வின் மூலமாக சிறுசா, அதாவது கூழ்மத்துகள் அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லக்கூடியதான் இந்த மீயொலி பிரிகை முறை. அதில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கூழ்மத்தை தயாரித்தார். அதுக்கான அந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மெர்க்குரி ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம், இதில் வந்து நீர் எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக இந்த பெரிய பக்கெட்டாக இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், அதாவது எண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் மின்மாற்றி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் அதிர்வாக்கி, அதாவது மின்சாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிருக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் மின்மாற்றி, இதில் அதிர்வாக்கி அதிர்வு தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அதிர்வெண் 2000 ஹெர்ட்ஸுக்கு அது மேலே அதிகமான அதிர்வெண்ணை கொடுக்கும்போது, இதில் அதிகமான அதிர்வெண்ணை கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அதிர்வு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வழியாக அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வு நகர்ந்து போகக்கூடியதாக இருக்கும் இந்த ஆயில் வழியாக. அப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீக்கரில் இருக்கக்கூடிய கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி வாட்டர் ரெண்டு ஒன்றோட ஒன்று கலக்காது, தனித்தனியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனில் அந்த அதிர்வுனால வந்து பார்த்தீங்கன்னா இது உடஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீரோட சேர்ந்து ஒரு கூழ்ம கரைசலாக மாறக்கூடியதாக இருக்குது. அந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீயொலி பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவோம். பெருசாக இருக்கக்கூடியது கூழ்மத்துகள் அளவிற்கு ரெண்டு கெட்ட நிலைமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீரும் இந்த மெர்க்குரி சேர்ந்து கலந்து இருக்கக்கூடியது. அடுத்ததாக கூழ்மமாக்கல், அதாவது கூழ்மமாக்கியை பயன்படுத்தி கூழ்மமாக்கல் சொல்லக்கூடிய ஃபோர்த்தோனா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக இருக்கக்கூடிய அந்த சேர்மத்தை கூழ்ம நிலைக்கு மாற்றக்கூடியது. வீழ்படிவாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே சாக் பீஸை தண்ணியில் கரைச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா கீழே அப்படியே செட்டில் ஆகும், மேலே தண்ணி அப்படியே தனித்தனி பிரிஞ்சிருக்கும். அதான் வந்து வீழ்படிவுன்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிளாக சில்வர் குளோரைடு சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக கிடைச்சிருக்கக்கூடியது. அந்த வீழ்படிவாக இருக்கக்கூடியது நம்ம கூழ்மமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மின்பகுதியை சேர்க்கிறோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லக்கூடிய ஒரு மின்பகுதியை இதோடு சேர்க்கும்போது இந்த வீழ்படிவாக்கப்பட்ட இந்த சேர்மத்தை கூழ்ம நிலைக்கு மாற்றக்கூடிய அந்த மின்பகுதியின் மூலமாக கூழ்ம நிலைக்கு மாற்றப்படக்கூடியதாக இருக்கு. AgCl இந்த வீழ்படிவாக இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிய நிலையில் இருக்கக்கூடியதாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீழ்படிவாக இருக்கக்கூடிய இந்த AgCl வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலங்கிய நிலைமையாக மாற்றக்கூடிய AgCl கூழ்மமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ரெண்டுமே இதில் வாட்டர் வந்து தனித்தனியாக இருக்கக்கூடியது மேலே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக இருக்கக்கூடிய சில்வர் குளோரைடோட HCl ஆட் பண்ணோம்னா HCl சேர்த்தோம்னா மின்பகுதி இது கூழ்மமாக மாறிடும். இதுதான் கூழ்மமாக்கியை பயன்படுத்தி கூழ்மமாக்கல்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான முறையும் கூட. அடுத்ததுனா தொகுப்பு முறை. இரண்டாவது பார்க்கக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு முறை. சிறிய அணு அல்லது அயனி அல்லது மூலக்கூறு நிலையில் இருக்கக்கூடிய அந்த துகள்களை வந்து பெரிய அளவுக்கு, அதாவது கூழ்ம துகள் அளவிற்கு மாற்றக்கூடிய முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு முறைன்னு சொல்லக்கூடியது. அதில் முதலாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா திரிதல் அடையக்கூடிய நிகழ்வு ஏற்படக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சிறியதாக இருக்கக்கூடியதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நல்ல அயனியாக இருக்கக்கூடியது. இதை நம்ம கூழ்மத்துகள் அளவிற்கு மாற்றக்கூடிய நிகழ்வு தான் இந்த தொகுப்பு முறைன்னு சொல்கிறோம். இதில் நம்ம கவனமாக செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன்னா திரிதல் அடையக்கூடிய வாய்ப்பு இதில் நடக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய நிலைமைக்கும் பெரிய ஊடகத்துக்கும் இடையில ஆக்சிஜனேற்ற முறை மூலமாக, அதாவது ஆக்சிஜனேற்ற முறை மூலமாக அலோகங்களின் கூழ்மங்கள் தயாரிக்கக்கூடியது. நான் மெட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் அலோகங்களை கண்டுபிடிக்க அலோகத்தோட கூழ்மங்கள் தயாரிக்கக்கூடிய முறை ஆக்சிஜனேற்ற முறை மூலமாக. அயோடிக் அமிலத்தை HiO3 அயோடிக் அமிலத்தை
ஹாலோ அமிலம் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் அயோடைடு ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தோட சேர்க்கும் போது நமக்கு அயோடின் கூழ்மம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. HiO3 plus 5 hydro iodic acid HI 3HO நீரும் plus அயோடின் கூழ்மமும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இன்னொரு பாத்தீங்கன்னா இதோட தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் செலினைட் கரைசல்ல ஆக்சிஜனை செலுத்தும் போது ஹைட்ரஜன் சயனைடு கரைசல ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது செலீனியம் கூழ்மம் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு. இது அலோக கூழ்மங்களை தயாரிக்கக்கூடிய முறை ஆக்சிஜனேற்றம் சொல்லக்கூடிய. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கத்தின் மூலமா இந்த ஒடுக்க முறை மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு ஃபினைல் ஹைட்ரஜன்களை பயன்படுத்தி இதுல உலோகத்தோட கூழ்மங்களை தயாரிக்கக்கூடிய முறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கத்தின் மூலமா தயாரிக்கக்கூடியதா இருக்கு. அதுல வந்து பாருங்க இந்த கரிம சேர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா கரிம வேதியியல்ல நீங்க ஃபார்மால்டிஹைடு அதாவது டாலன்ஸ் கரணி பென்டான்ஸ் கரணி இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. அதில் ஆரிக் குளோரைடு கோல்டு குளோரைடு சேர்மத்தை ஃபார்மால்டிஹைடுடன் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மால்டிஹைடு என்ன ஆகுது, இதில் இருக்கக்கூடிய ஆரிக் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய கோல்டு குளோரைடில் இருக்கக்கூடிய கோல்டு கூழ்மத்தை வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஆரிக் குளோரைடு வந்து கோல்டா ஒடுக்கக்கூடியதா ஏற்படக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மால்டிஹைடு என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடா மாறும். இதுல இருக்கக்கூடிய குளோரின் என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைடுல ஆட் பண்றப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதுல இருக்கக்கூடிய H என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா HCl ரிமூவ் ஆயிடும். இப்போ ஃபார்மால்டிஹைடு சில்வர் குளோரைடு ஆரிக் குளோரைடு கோல்டா கோல்டா தங்கமா வந்து பாத்தீங்கன்னா கூழ்ம நிலைக்கு மாற்றக்கூடியது ஒடுக்கத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒடுக்க காரணியா பயன்படக்கூடியதா இருக்கு. ஃபார்மால்டிஹைடு வந்து பாத்தீங்கன்னா ஆரிக் குளோரைடு கோல்டா வந்து ஒடுக்கக்கூடியது. அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா நீரார் பகுத்தல் குரோமியம் அலுமினியம் அயான் இரும்பு போன்ற உலோக கரைசல்களை வந்து தயாரிக்கிறதுக்கு உலோகத்தோட ஹைட்ராக்சைடு கரைசலை தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரார் பகுத்தல் முறை மூலமா தயாரிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்ரிக் குளோரைடு சாலிடா இருக்கக்கூடிய திட நிலையில இருக்கக்கூடியத நீரோட சேர்க்கும் போது ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு கூழ்மத்தை வந்து பெறக்கூடியதா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய HN இந்த Cl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த மீன் பகுதியா வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னா இரட்டை சிதைத்தல் முறையின் மூலமாக இந்த தொகுப்பு முறை மூலமா நம்ம தயாரிக்கக்கூடிய அடுத்த ஒரு முறை வந்து கடைசியா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சோடியம் டயோசல்ஃபைட் Na2S2O3ங்கிறது சோடியம் டயோசல்ஃபைட் அதோட ஒரு ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதை தான் இந்த மேலே இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அயான்ஸாக இருக்கக்கூடிய சோடியம் டயோசல்ஃபைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபைட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S2O3 2- + 2H+ இந்த ஆசிட் இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனித்த சல்ஃபர் அணு கந்தக அணுவா கிடைக்கக்கூடியதா இருக்கும். இதுல இருந்து நீர் மூலக்கூறும் சல்ஃபர் டை ஆக்சைடும் நீக்கமடையக்கூடியதா இருக்கு. இந்த சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதோட திரட்சிகளை பொறுத்து அதாவது சல்ஃபர் தனித்த அணுக்கள் ஒன்னோட சேர்ந்து ஒரு திரள அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும். இதுல கிடைக்கக்கூடிய இந்த சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா அதோட அளவு திரட்சிகளை பொறுத்து நீலமாகவோ அல்லது மஞ்சள் நிறமாவோ அல்லது சிவப்பு நிறமாவோ தோன்றக்கூடியதா இருக்கும். அடுத்த மூன்றாவது முறையை நம்ம கூழ்மங்களை தயாரிக்கக்கூடிய முறை கரைப்பான் மாற்றம். பாஸ்பரஸ் சல்ஃபர்லாம் தண்ணியில கரையாது, இது நீர்ல கரையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் கரைக்கிறோம். நீரில் கரையாத ஆல்கஹாலில் கரைச்சிக்கிறோம். பாஸ்பரஸ் என்ன பண்ணுறோம், ஆல்கஹாலில் ஊற்றி அதில் நல்லா கரைச்சிக்கிறோம். இதை ஆல்கஹாலில் கரைச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டையும் இந்த சேர்மத்தை என்ன பண்ணுறோம், நீரோட கலக்கிறோம். நீரோட கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூழ்மமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உடனே பாஸ்பரஸ் கூழ்மத்தையும் தயாரிக்கலாம் அல்லது சல்ஃபர் கூழ்மத்தையும் தயாரிக்கலாம். கரைப்பானை மாற்றத்தின் அதாவது நீரில் தான் எல்லாத்தையும் கரைப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையாதனால ஆல்கஹாலில் கரைச்சிக்கணும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் கரைச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீரோடு சேர்க்கும் போது பாஸ்பரஸ் அல்லது சல்ஃபர் கூழ்மத்தை தயாரிக்கலாம். இது வரைக்கும் கரைப்பான்கள் அதாவது கூழ்மங்கள் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை, பெரிய முறை, தொகுப்பு முறை, கரைப்பான் மாற்றத்தின் மூலமாக கூழ்மங்கள் தயாரிக்கக்கூடியதை பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூழ்மங்களோட பண்புகள் அடுத்த